இங்கே மீனாவுமே கறி வாங்குறதுக்காக தன்னோட ஃப்ரெண்டோட ஒரு புது கடைக்கு போகிறாங்க. சொல்லப்போனால் மீனோட ஃப்ரெண்டுமே இந்த கடையில் கறி நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பழைய கறியெல்லாம் போடாமல் கரெக்டாக நீட்டாகவே வெட்டி தருவார். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே இந்த இடத்துல கறி கடை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக பேசி இந்த பக்கம் மீனாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ மீனாவுமே கரெக்டாக அந்த கறி கடைக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கால் வருதுன்னு எடுத்து பேசுகிற டைமில் கரெக்டாக அந்த கறி கடைக்காரருமே இங்கே மீனாவை பார்த்துடுறாங்க. அவர் வேற யாரும் கிடையாது, இந்த பக்கம் ரோகிணியோட மாமான்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி கொடுக்குற காசை வாங்கிட்டு முத்துவோட வீட்டில் வந்து நடிச்சு ஏமாத்துறவர் தான் அவர். இந்த பக்கம் மீனாவை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு, ஐயோ போச்சு, இப்போ மட்டும் இந்த பொண்ணு என்ன பார்த்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், என் கதை முடிஞ்சுது, அந்த ரோகிணி கதையும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வீட்டில் ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த கடையை விட்டுட்டு டக்குன்னு இறங்கி ஓடிடுறாரு. இன்னொரு பக்கம் அங்கே மீனாவுமே ஃபோன் கால் பேசி முடிச்சுட்டு இங்கே வந்து பார்க்குறப்ப தான் தெரியுது எங்கே கறிக்கடைக்காரரை காணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டுமே இருந்துக்கிட்டு, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஏதோ முக்கியமான விஷயம் வீட்டுக்கு போயிருக்காரு, சரி மீனா நீ போய் வேலையை பாரு, நான் வேணா வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனாவுமே இருந்துக்கிட்டு, இல்லை ஒரு 2 இடத்துல மட்டும் தான் பூ கொடுக்கணும், மற்றபடி வேற எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக மீனோட ஃப்ரெண்டுமே, சரி நீ அப்போ போய் பூ கொடுத்துட்டு வந்துரு, அதுக்குள்ளே அவர் வந்துருவாரு, நான் கறியை வெட்டி வாங்கி வச்சிடுறேன், அப்புறம் நம்ம ஒன்றா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனா கிட்டேயுமே சொல்லி அனுப்புறாங்க. அதே மாதிரி அவங்களுமே பூ கொடுக்க போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாங்க. அந்த 2 இடத்துலையுமே பூ கொடுத்துட்டு ரிட்டன் திரும்பி அந்த கறி கடைக்கு வராங்க. அதே நேரம் அந்த கறிக்காரக்காரரும் மீனா போனதுக்கப்புறம் எப்பவும் போல வந்து வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ மீனாவோட ஃப்ரெண்டு கிட்டையுமே இந்த பொண்ணு யாருமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இவ பூ வித்துக்கிட்டு இருக்கா, கோயில் வாசல்ல அவங்க அம்மாலாம் வைக்கிறாங்க, சொல்லப்போனால் என்னோட பாலிய சிநேகிதி, ரொம்ப நாளாக எனக்கு பழக்கம், நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்போ யதார்த்தமாக விசாரிச்சுட்டு, இந்தம்மா கறி, சரி நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த கறிக்கடைக்காரட்ட, இல்லை என் ஃப்ரெண்டு இங்கே தான் வரேன்னு சொல்லியிருக்கா, அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், வந்து என்னை கூட்டிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்காக காத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த கறிக்கடைக்காரரும் நிறைய கஸ்டமர் வர வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரம் இந்த பொண்ணு வரதை பார்த்துட்டு நம்ம ஓடி போனோம் அப்படின்னா நம்ம வியாபாரம் போயிருமே, சொல்லப்போனால் இதை நம்மளோட பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே திரும்பி நின்று கறியெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் மீனா வந்ததுக்கப்புறம் அந்த கறியுமே எடுத்து டேரெக்டாக மீனாவோட பேக்கில் வச்சுட்டு, சரி மீனா நம்ம போகலாம், இந்த மாதிரி இந்த கடை தான் ஞாபகமாக வந்து வாங்கிக்க இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக அந்த கறிக்கடைக்காரரும் மீனா வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே கிளம்பிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அப்போ மீனாவுமே கரெக்டாக அந்த கறிக்கடைக்காரரை பார்த்துட்டு, நீங்க ரோகிணியோட மாமா தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னு அவருமே பக்குன்னு ஆயிடுச்சு. இல்லை நான்லாம் இல்லை, யார் ரோகிணி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க மீனாவுமே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நீங்க ஏமாத்தாதீங்க, நீங்க ரோகிணியோட மாமா தானே, ஏற்கனவே நீங்க எங்க வீட்டுக்குலாம் வந்திருக்கீங்க, நான் கூட உங்களுக்கு காஃபி டீலாம் போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் அந்த கறிக்கடைக்காரரும் இதுக்கு மேலே இந்த பொருட்டை மறைக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம்மா ஆனால் இந்த விஷயத்தை வெளியில சொல்லிடாத, உண்மையை சொல்ல போனால் நான் பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு அடிக்கடி நடிக்க கூப்பிடும், நடிச்சு கொடுத்தா எனக்கு வந்து 10,000 ரூபாய் பணம் தரும், சரி ஒரு ஆக்டிங்கே 10,000 ரூபாய் வர்றப்போ நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்னு நான் வந்து பண்ணி கொடுப்பேன், அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட ஸ்டோரி என்ன கேட்டமா, அது ரொம்பவே கஷ்டப்பட்ட பொண்ணு, அதுவே தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்கு, சரி அதுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு மீனா கேட்காத விஷயத்தெல்லாம் சொல்றது கேட்ட உடனே இங்க மீனாக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க, ரோகிணி தனியா இருக்காங்களா, அவங்க அப்பா ஆல்ரெடி மலேசியால தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட உடனே, நீ வேற சும்மா இருமா, அந்த பொண்ணு ஒரு ஏழை பொண்ணுமா, அந்த பொண்ணு பணக்கார பொண்ணுலாம் கிடையாது, அந்த பொண்ணுக்கு முதல்ல அப்பாவே கிடையாது, சரி மாமான்னு என் பேரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கு, நானும் சரி ஓகே நாடகம் நடிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரி அந்த பொண்ணு கொடுக்குற பணத்துக்காக நான் நடிச்சு கொடுத்துட்டு இருக்கேன், அந்த பொண்ணெல்லாம் அந்த அளவுக்கு பெருசு இல்லமா, ஆனா அதுக்காக இந்த போய் வீட்டுல சொல்லி அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறிக்கடைக்காரமே இங்க மீனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மீனாக்கு இதை நம்பவே முடியல. அப்ப கரெக்டா முத்துக்குமே கால் பண்ணி அந்த கறிக்கடைக்கு வர வைக்கிறாங்க. வந்தது மட்டும் இல்லாம முத்துக்குமே இந்த டீட்டெயில தெரியற மாதிரி பண்றாங்க. முத்துமே இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டுட்டு, அப்ப ரோகிணி மேடம் எந்த அளவுக்கு வந்து ஒரு பித்தலாட்டக்காரி, அப்பனா எங்க அம்மா தான் பணக்காரின்னு சொல்லி ஏமாந்து இங்க மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, ஆனா அந்த பொண்ணு கஷ்டப்படுற பொண்ணு தான், சரி விடு, கஷ்டப்படுற பொண்ணா இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று நல்லபடியா வாழ்ந்தா சரிதான், ஆனா எதுக்காக இப்படி போய் சொல்லிட்டு தெரியுது, அதை விட முக்கியமா என்னைக்காவது ஒரு நாள் இந்த போய் வீட்டுக்கு தெரிய வர்றப்போ இந்த பொண்ணோட வாழ்க்கை போயிருந்தேனே, அப்ப ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த கறிக்கடைக்காரமே ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு, இங்க பாருங்க அந்த பொண்ணுக்கு அப்பா தான் கிடையாது, ஆனா அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டோட முத்துக்கும் மீனாக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. உடனே அவங்க கிட்ட போயிட்டு, யார் அந்த அம்மா, எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, அவங்களும் இதே ஊர்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், சொல்ல போனா அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருந்துகிட்டே அவங்க வீட்டுக்கும் போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது, அது மட்டும் எனக்கு தெரியும், ஆனா அவங்க அம்மா யாரு எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பேச்ச முடிக்கிறாரு. இது கேட்ட முத்துக்கும் மீனாக்கும் பயங்கரமான குழப்பம். என்ன இது, ரோகிணியோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கா, ரோகிணிக்கு அம்மா இருக்காங்க அப்பா கிடையாது, ஆனா நம்ம வீட்டுல ஒரு பணக்கார பொண்ணுன்னு சொல்லி வச்சு வீட்லயே ஏமாத்திட்டு இருக்கா, இந்த மாதிரி ரோகிணி கிட்ட இன்னும் எவ்வளவு ரகசியம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவும் மீனாவும் எப்பவும் போல வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு எப்பவும் போல கேஷுவலா இந்த பக்கம் ரோகிணிட்டையும் வீட்டுல இருக்கவங்க கிட்டையும், ரோகிணி இன்னைக்கு உங்க மாமா மாதிரி ஒருத்தரை பார்த்தேன், கறிக்கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, ஆனா அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க மாமா இல்லைன்ட்டாரு, நானும் உங்க மாமான்னு தான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட், இதுக்கப்புறம் அவங்க இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சரி ரோகிணியோட மாமா எப்படி கறிக்கடையில வேலை செய்வாரு, அவர் தான் பணக்காரராச்சு, இந்நேரம் கோவாலையோ இல்ல டெல்லியிலயோ எங்கேயோ சுத்திட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ரோகிணியுமே சத்தமே போடாம, அப்படியா, எங்க மாமாலாம் இங்க இருக்க மாட்டாரு, எங்க அப்பாவோட பிசினஸ் டீல்லாம் முடிக்கிறதே அவர் தானே, அதனால அங்க இங்கே சுத்திட்டே இருப்பாரு, நீங்க வேற யாரையோ பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு ரோகிணியுமே நாசுகா பேசி முடிக்கிறாங்க. முடிச்சது மட்டும் இல்லாம யார்ட்டையுமே எதுவுமே சொல்லாம டேரக்டா அந்த கறிக்கடைக்கே கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்கிற அந்த கறி கட்டுறவருக்கும்
10,000 தூக்கி கொடுத்துட்டு, நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் உங்கள, இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது, வந்தாலும் வெளியில தலை காட்டக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நீங்க கறிக்கடையை திறந்து வச்சு என்ன மாட்டி விடுறதுக்குன்னே பண்றீங்களா? என் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும், சொன்னா கேளுங்க, தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போங்க, நீங்க வேணுன்றப்பலாம் நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணியுமே கறிக்கடைக்காரங்க கிட்ட போய் டீல் பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க ரோகிணிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி முத்துவும் மீனும் அவங்க கிட்ட போய் நின்னுட்டு, என்ன ரோகிணி, அப்போ உண்மையிலுமே இதுதான் உங்க மாமாவா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. இந்த பக்கம் முத்து மீனாவை பார்த்த உடனே ரோகிணியுமே என்ன சொல்றேன்னு தெரியாம தகச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க.